வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 12/5/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 280 சாகு தக்காளியும், 200 to 250 மதன் தக்காளியும், 150 to 200 சிவம் தக்காளியும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை 2 டைப்பாக வருதுங்க. லோக்கல் சம்பா பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருண்டை மிளகாய் 10 ரூபாயிலேருந்து 10, 15. பெஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா சற்று தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டு போகுதுங்க. அதிகபட்ச விலையை ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் 40க்கும், புள்ளி அவரைக்காய் இந்த கழிச்சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பீட்ரூட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 29, 30 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி 25க்கும், நச்சுப்பொடி 10 to 12க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க விலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குறைவாக தான் இருக்குதுங்க. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் சரி அனைத்து பக்கம் பார்த்திங்கன்னா வரத்து வந்து மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரத்து அதிகமாக வருதுங்க. காய் குவாலிட்டி இல்லாதனால அதிகபட்ச விலையை 42, 43 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் விற்பனையாக இருக்குது. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்குமே பிடிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய்க்கு தகுந்த மாதிரி. பெரிய வெங்காயங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா பெரிய எந்த மாற்றமின்றி ஒரே கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 110, 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 16 ரூபாயிலேருந்து 26க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஃபஸ்ட் குவாலிட்டி 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 18, 20க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கருமுருங்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 23 to 27க்கும், செடி முருங்கை 20 to 24க்கும், மரத்துக்காய் 15 to 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 25க்கும், செகண்ட் குவாலிட்டி 10 to 14க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரையாக இருந்தால் 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15, 18 வெண்டைக்காய் வந்து விலை வந்து குறைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில். கோவக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலேருந்து 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டியில் 180, 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 300 ரூபாய்க்கு ரொம்ப ரேருங்க, 250 ப்ளஸ்ஸு. புடலங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரைக்காய்ம்பாங்க. அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும், காட்டுக்குள்ளே 5 to 6 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்ங்க இதுவும் காட்டுக்குள்ளே 5 to 6ங்க, மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. என்னென்னா இதில் காய் 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுங்க. ரொம்ப பெருவிட்டு 5 கிலோ 10 கிலோ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிங் அளவாக தான் இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் நாற்றுகள் வந்து நர்சரியில் போயிட்டுருக்குதுங்க. நாற்று வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.